புரியுதா? அது அரசு வேலையாகவும் இருக்கலாம், இல்ல வந்து தனியார் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு வேலையை அந்த அவங்க வேலை பணி செய்யற அமைப்பு, இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடனே அடுத்த ஒரு கேள்வி வரும், சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு சில பேர் டக்குன்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்க, பணக்காரங்க சார், எப்படி சார்? அடுத்துக்கு நம்ம எதை பார்க்கணும்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் என்ன? 8. அப்போ 8ஆம் அதிபதி எல்லாம் வலுவா இருக்காரு. இந்த 8ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்காரு. இந்த 8ஆம் அதிபதி வந்து நல்ல நிலையில இருக்காரு, 8ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. அப்போ திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைங்கிறது வந்த பிறகு வாழ்க்கையும் முன்னேறுங்க. எப்படி சார்னா, பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த தொழில் காரகத்தாங்கிறது சனி பகவான் இல்லையா? இந்த சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னா அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு வேலையுடைய மனைவிதான் அமைவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சொல்றேன்னா, இந்த 7ஆம் இடத்துல சனி வந்து தொழில் காரகத்துவம்